டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பழனி முருகப்பெருமான் தொடர்பான ஒரு அனுபவம். பழனித்தேவர் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் அங்கே இருக்கிற ஒரு குளத்துக்கு காவல்காரராக இருக்கார். இந்த மீனை அள்ளிட்டு முருகப்பெருமான் கொண்டு போய் ஒரு மீனவ பெண்மணிக்கு கொண்டு போய் கொடுக்குறான். இந்த கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது முருகப்பெருமான் மேலேயே நம்ம ஆயுதத்தை எறிந்து அவனை தாக்கிவிட்டோமே அப்படிங்கிற எண்ணத்தில் தனது உடலை சிரச்சேதம் செய்து கொண்டு ஆங்காங்கே வெட்டி கொண்டு தனது உடல் மடியணும் அப்படின்னு நினைக்கிறார் பழனித்தேவர். ஆனால் பாருங்கள், முருகப்பெருமான் அங்கே சிற்றரசன் அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா கனவுல போய்ட்டு அவர் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்து தங்கத்தால் அவரை குளிப்பாட்டு, தங்க ஆபரணங்களை அவருக்கு போடு அப்படிங்கிறான். கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவர் என்ன நினைக்கிறார்? பழனித்தேவர் தன்னை தண்டிப்பதற்காக ராஜா கூப்பிடுகிறார். முருகப்பெருமான ஒரு ஆயுதம் கொண்டு தாக்கிவிட்ட தகவல் ராஜா வர போயாச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வர்றார். ஆஹா, நாமளே எடுத்துக்க வேண்டாம், ராஜாவே கொடுக்குறார் தண்டனை அப்படின்னு வர்றார். அரண்மனைக்குள்ளே வரவேற்கிறார். ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வைக்கிறார். என்னடா அது, நமக்கு தண்டனை கொடுக்க போகிறார், நம்மளை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வைக்கிறார். இந்த அரண்மனையில் பெரிய பெரிய வித்தகர்கள், பெரிய பெரிய பண்டிகர்கள் ஆசனங்கள் அமர்ந்திருக்காங்க, பண்டிதர்கள்லாம். ராஜாவே நம்மளை கூப்பிட்டு போய் உட்காத்தி வைக்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த பழனித்தேவருக்கு என்ன தோன்றுகிறதாம்? ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுன்னா அந்த ஆட்டுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, மாலையை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, இலை தழையை கொடுப்பாங்க, அதன் பிறகு ஒரு போடுவாங்க இல்லையா, அதுபோல் நாம் பலியாடாக காணப்படுகிறோம். இன்றைக்கி நம்ம பலியாடு. இந்த பலியாடு பலியாவதற்கு முன்னால் நம்மளை ஒரு ஆசனத்தில் உட்காத்தி வச்சு நமக்கு மரியாதை பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாராம். அந்த நேரத்திலே அப்படி தான் நினைக்கிறார். ராஜா வரார். அரண்மனையில் இருக்கக்கூடிய 2 சிப்பந்திகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தாம்பாளத்தில் தங்க நகைகளை கொண்டு வராங்க. என்னடா அது, தங்க நகைகளை கொண்டு வராங்க, இதெல்லாம் போட்டு நம்மளை பலி கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாராம் பழனித்தேவர். ராஜா காலில் போடுவான் நகையை, கையில் போடுவான், கழுத்தில் போடுவான், எல்லாவற்றிலும் போடுவான். பழனித்தேவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது, நம்ம நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்கே அப்படின்னு குழம்புகிற போது அந்த ராஜா அந்த இடத்துல சொல்லுவானா, ஐயா, நீர் சாதாரணமான காவல்காரர் அல்ல, அந்த முருகப்பெருமானே உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த முருகப்பெருமானது அத்தியந்த பக்தரான உம்மை பற்றி எமது கனவுல நேற்றைய தினம் இரவு வந்து சொன்னான். உன்னை கூட்டிட்டு வந்து இங்கே ஆசனத்தில் உட்காத்தி வச்சு தங்கத்தால் உன்னை அலங்காரம் பண்ணணும்னு எனக்கு சொல்லியிருக்கான். அதனால தான் இவ்வளவும் பண்ணினேன்னு சொன்ன உடனே விதிர்த்தெழுந்து எழுகிறாராம் பழனித்தேவர். முருகா, நான் பண்ணின தப்புக்கு இதுவா எனக்கு பிராயச்சித்தம்? இத்தனை தங்கத்தை தூக்கி போடுறியன்னு எல்லாவற்றையும் கழற்றினாராம். அது கடவுள் பக்தி இருக்கு. கடவுளை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுன்னா இந்த ரூபா நோட்டு, தங்கம் எதுலேயுமே ஆசை போகாது. ரூபா நோட்டு மேலே, தங்க நகை மேலே நமக்கு இன்னமும் ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம பக்தியில் இன்னும் முழுமையாக போகலைன்னு அர்த்தம். இன்னும் இதிலே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இன்னமும் ஆசையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த மாய வலையில் இருந்து நம்மால் மீள முடியாதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பழனித்தேவர் பாருங்க, அத்தனை தங்கமும் ராஜா போட்டிருக்கான். அதை எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லையா? ராஜா அழகாக அனுப்பி வைப்பான், வீட்டுக்கு அனுப்பி வைப்பான், பத்திரமா அனுப்பிச்சி வைப்பான். அந்த தங்கத்தோடு வாழலாம். ஆனால் முருகனது அடியாரான பழனித்தேவருக்கு இந்த தங்க நகையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் கேட்டு ராஜா கிட்ட கொடுக்குறார். விறுவிறுன்னு கிளம்புறார். ராஜா அரண்மனையிலேருந்து கிளம்புறார். எங்கடா போகிறாருன்னு எல்லாம் பின்னாடி போகிறாங்க. பழனி மலைக்கு மேலே போகிறார். பழனி மலைக்கு மேலே போகிறார். முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்கார்றார். முருகா, இப்படி பண்ணி பார்த்துட்டியே, எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு பிரார்த்தனை செய்கிற போது அவருடைய உடலில் இருந்து ஒரு ஜோதியானது புறப்பட்டு முருகப்பெருமான் தண்டாயுதபாணின் திருவடிகளில் கலந்தனதாம். அப்படின்னா அடுத்த கணம் விழுந்தார். முடிஞ்சு போச்சு. தன்னை சிரச்சேதம் பண்ணிக்கணும், உடம்பை விட்டிக்கணும், அதுதான் பிராயச்சித்தம்னு நினச்சவருக்கு முருகப்பெருமான் தனது திருவடிகளிலேயே அவருக்கு அடக்கம் கொடுத்துட்டார். நீ இங்கே இரு,
இந்த இடம் தான் உனக்கு நிரந்தரமான இடம். நீங்கள் பக்தியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாமி இறந்து போயிட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆசாமி இறந்து போயிட்டார்னா அவர் என்ன பண்ணுவாங்க? பாடையில் தூக்கிட்டு போயிட்டு ஒரு மயானத்துக்கு போயிட்டு அவரை எரிக்கிறது வழக்கம். ஒரு சன்னியாசி இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? மூச்சை அடக்கிட்டார், சுவாசம் போச்சு அப்படின்னு ஒரு குழியை வெட்டி அவரை கீழே இறக்குவாங்க. இறக்கி அந்த குழிக்குள்ளே வில்வத்தை போட்டு, விபூதியை போட்டு, உப்பை போட்டு மேலே மூடி ஜீவசமாதி அப்படிம்போம். இன்னொரு வகை எப்படின்னா, பகவான் எப்படி ஆட்கொள்வான்னா, ஒரு ஜோதி சுரூபமாக அவரை தன்னிடம் வாங்கி கொள்வான். இவர் சாகலை. யார்? பழனித்தேவர் காவல்காரர் சாகலை, அவரை எரிக்கலை, அவரை புதைக்கலை, முருகப்பெருமான் திருவடிகளில் கலக்கிறார். திருவிசநல்லூர்னு கும்பகோணத்துக்கிட்ட ஒரு இடம் உண்டு. ஸ்ரீதர ஐயாவாள்னு அங்கே ஒரு மகான் இருந்தார். கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று அந்த திருவிசநல்லூரில் அவர் வாழ்ந்த வீட்டில் இருக்கிற கிணற்றில் ஜலமானது பொங்கும். என்ன ஜலம்? கங்கா ஜலம். அந்த ஒரு நாள் கங்கை அங்கே வருவா. அந்த ஸ்ரீதர ஐயாவாளோட கடைசி காலம் எப்படி தெரியுமா? அவர் எப்படி இறந்து போனார்? அவருக்கு சமாதி இருக்கா? ஜீவ சமாதி கிடையாது. அவரை எரிச்சாங்களா? கிடையாது. அப்படின்னா எப்படி போனார்? ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் சாயரட்ச பூஜை நடக்கிறது. ஒரு ஆலயம் என்று சொன்னால் காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்ச, அர்த்தஜாமம், இப்படி நிறைய வழிபாடுகள் இருக்கும். திருச்செந்தூர் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 11 தடவைக்கு மேலே நினைக்கிறேன் வழிபாடுகள். குறைஞ்சது பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா 6க்கு மேலே தான் இருக்கும். இந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் சாயரட்ச பூஜை நடக்கிற போது அந்த சாயரட்ச பூஜையை தரிசனம் பண்ணுறதுக்காக திருவிசநல்லூர்லேருந்து வந்திருப்பார் ஸ்ரீதர ஐயாவாள். இந்த ஜோதி சொரூபனான மகாலிங்க சுவாமியை பார்ப்பார். அவரை பார்த்து கொண்டே நேர கருவறைக்குள்ளே போவார். அப்படியே தானாக நடந்து போவார், கருவறைக்குள்ளே போவார். அவருக்கு தான் நடக்கிறோங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஏதோ ஒரு செயல் அவர் இழுத்துட்டு போகும். அங்கே இருக்கிற குருக்கள் தடுப்பார், சிவாச்சாரியர் தடுப்பார். சுவாமி உள்ளே போகக்கூடாது, கருவறைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு தடுப்பார் அவரை. கருவறைக்குள்ளே யார் போக முடியும்? சிவாச்சாரியார், குருக்கள், பட்டாச்சாரியார், பூசாரி, அவங்க மட்டும்தான் போக முடியும். நான் எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத மந்திரம் இல்லை, இந்த பட்டாச்சாரியரோட நான் அதிகம் படிச்சிருக்கேன், இந்த சிவாச்சாரியரோட நான் அதிகம் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் போக முடியாது. அங்கே யார் போகணுமோ அவங்க தான் போக முடியும். ஸ்ரீதர ஐயாவாளாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது. அதைத்தான் தடுக்கிறார். ஆனால் ஒரு வேகத்தில் உள்ளே போகிறார். மகாலிங்க சுவாமி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அடுத்த கணம் ஸ்ரீதர ஐயாவாள் அங்கே இல்லை. அப்படின்னா மகாலிங்க சுவாமியோடு 2 கலந்து விட்டார் திருவிடைமருதூரில். அதே போல் ஒரு ஜோதி புறப்படுறது அவருடைய உடலில் இருந்து. அந்த ஜோதி போய் பழனி முருகப்பெருமான் திருவடிகளில் ஐக்கியமாகிறது. முடிஞ்சு போச்சு அவரோடது. ராஜா வந்திருக்கான், ராஜா பார்க்குறான், பழனி முருகப்பெருமானை வணங்குறான், இந்த காவல்காரரை பற்றி நினைக்கிறான். இப்பேற்பட்ட பேரா அவருக்கு, இப்பேற்பட்ட ஒரு பக்தியை முருகப்பெருமான் கொடுத்துருக்கானான்னு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள். பரதவர் குல பெண்மணிக்கிட்ட வாங்க. இந்த மீனவர் குல பெண்மணிக்கு மீனை கொண்டு முருகப்பெருமானே கொடுத்தான். இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க? காலம் முழுக்க நான் உனது கோவிலை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தினமும் என்ன பண்ணுவாங்க? அடிவாரத்தில் ஆரம்பித்து அத்தனை படிகளையும் தண்ணீர் ஊற்றி தொடச்சி எல்லா படிகளுக்கும் கோலம் போட்டு மேலே போய் முருகப்பெருமான் சந்நிதியில் தினமும் தான் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு அந்த பெண்மணி அந்த கோவிலில், ஒரு கோவில் போகிறீங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே யார் நடக்கிறது? நம்மளை மாதிரி பக்தர்கள். ஒரு பக்தனுடைய பாதம் பட்ட இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. பகவானுடைய பாதம் மட்டுமல்ல, மகான்களது பாதம் மட்டுமல்ல, உண்மையான பக்தியோடு ஒரு ஆலயத்தை வலம் வருகின்ற ஒரு பக்தனது பாத தூளியும் வெகு சிறப்பானது, மகிமை வாய்ந்தது. திருவாரூரில் தேர் புறப்படும். வருஷத்துக்கு ஒரு தடவை தேர் புறப்படும். திருவாரூர் தேருங்கிறது உலக பிரசித்தம். அந்த திருவாரூர் தேருக்கு சக்கரம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த தேர் போகுது பார்த்திங்களா? தேர் போன பிறகு அந்த தேர் சக்கரம் சுற்றின இடம் இருக்குது பார்த்திங்களா? கீழே பூமியில்
அதில் இருக்கிற மண்ணை எடுத்து நெத்தியில் இட்டுட்டு அந்த தேர் சக்கரம் பட்ட இடத்துல விழுந்து கும்பிடுவாங்க. கிராமத்து ஜனங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். இதுக்கு என்ன பேர்னா தேர்த்தடம் பார்த்தல் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தேர்த்தடம் பார்க்க வரலையா அப்படிம்பாங்க. தேரை பார்க்கறது இல்லை, தேரோட சக்கரம் போன இடத்த கும்பிடுறது. பகவான் தியாகராஜர் உட்கார்ந்துருக்கிற தேர்னா சும்மாவா? அந்த தேருடைய சக்கரம் பட்ட பூமிங்கிறது சும்மாவா? அந்த மண்ணை எடுத்து விட்டுப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மீனவர் குல பெண்மணி முருகனுடைய அருள் பெற்றாங்க இல்லையா, அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அந்த கோவிலை சுற்றி பக்தர்கள் பாதம் பட்டு இருக்கு இல்லையா, பக்தர்கள் தானே வலம் வர்றாங்க நம்மளை மாதிரி பக்தர்கள், அந்த இடத்த அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்களாம் இந்த மீனவர் குல பெண்மணி. முருகா, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பேற்றை கொடுத்துருக்கியே, இப்பேற்பட்ட பக்தர்களது அருள் எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றுவாங்களாம். சுற்றி முடித்து கடைசியிலே முருகனே கதின்னு பழனியிலேயே இருந்து தனது மூச்சை நிறுத்தி கொண்டார்கள். கடைசியில் அங்கேயே போயாச்சு. அதாவது ஒரு தெய்வம் நம்மை எப்போது ஆட்கொள்ளும் நம்மால் சொல்ல முடியாது. நாம் அத்தனை பேரும் எதற்கு ஆசைப்படணும்? இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா? இந்த பிறவியானது பூர்த்தி அடையுமா? இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம், எத்தனையோ அடியார்களை பற்றி படிச்சிருக்கோம். அத்தனை அடியார்களுக்கு இருந்த பக்தியில் 110% நமக்கு கிடைக்குமா? நம்மளாம் ஆசைப்படணும், நம்ம ஆசைப்படணும். ஒரு பணம் இருந்தால்தான் பக்தி, பக்தி இருந்தால்தான் பணம், இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. பக்திங்கிறது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடியது. இந்த பழனி கதையிலே பாருங்கள், பழனித்தேவர் எதானே எதிர்பார்த்தாரா? கிடையாது. எதையும் எதிர்பார்க்காமல் கிடைக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ கோவிலுக்கு நம்மெல்லாம் போகிறோம், நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம்? முருகா, எனக்கு மட்டும் ஒரு ஈசிஆரில் நல்ல வீடு கிடச்சிடுச்சுன்னா உனக்கு பாலால் அபிஷேகம் பண்ணுறேன். ஈசிஆர் வீட்டோட விலை என்ன, பால் பாக்கெட்டோட விலை என்ன? நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம்? இதை எனக்கு கொடு, இதை உனக்கு கொடுக்குறோங்கிறோம். இது பக்தியே கிடையாது, இது பக்தி கிடையாது. தெய்வத்திடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்து அந்த தெய்வத்திற்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணினீங்க, கைங்கரியம் பண்ணினீங்க, கோவிலை சுத்தம் பண்ணுறீங்க, சாமி தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணினா அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எவ்வளவு கொடுக்கும்? அளவே இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு கிடைக்கும், 20 மடங்கு கிடைக்கும், 100 மடங்கு கூட கிடைக்கும். அதைத்தான் ஒரு சாதாரணமான காவல்காரர் பழனித்தேவர் நமக்கு சொல்கிறார். ஒரு சாதாரணமான மீனவர் குல பெண்மணி நமக்கு சொல்கிறார். பக்தியில் எதிர்பார்க்கக்கூடாது, நமக்கெல்லாம் அந்த குணம்தான் வரணும். முருகப்பெருமான் பக்திங்கிறது சாதாரணம் அல்ல. எதையும் எதிர்பார்க்காமல் அந்த முருகப்பெருமானை வணங்குங்க. அந்த முருகப்பெருமான் நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கோமோ, அதை தாண்டி பல மடங்கு அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பான். அந்த பக்தி தான் நமக்கு கிடைக்கணும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.